அட அரை மெண்டலு, இன்னுமாடா உனக்கு புரியல? உனக்கு வேலை போனா என்ன, நான் பாத்துக்கிறேன், இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீ சொல்லியிருக்கணும். ஏன் வயசுல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் அப்படிதான் சொல்லியிருப்பான். இப்படி இம்மெச்சூரா இருந்தா என்ன சாவடிக்கிற? ஓ, உன் வயசு பசங்களா இருந்தா இப்படிதான் சொல்லியிருப்பாங்களா? உன்னை வச்சுக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன் தப்பு தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? போ, 4 பாத்திரம் இருக்கு, போய் தேயாத போ. அவ்வளவுதானா? ஓகே மிஸ். கடவுளே, இன்னைக்கு வர ஆக்கர் எல்லாத்தையும் சிறையா செய்யற மாதிரி லேட் கட் ஆடணும். டேய் எங்க போற? அதுவா, அயூப் முகமது நினைவா நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவோட 18வது எடிஷனோட ஃபைனல்ஸ்க்கு நாங்க போயிருக்கோம். நான் தான் ஆடி ஜெயிக்க வைக்க போறேன். அதை விட எனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும், இங்க வா. கிரிக்கெட் விட என்ன முக்கியமான விஷயம் இருக்கு போதே? கொஞ்சம் இந்த பேட்டை கூட. ஏன் ஒன் டவுன் ஆட போறியா? ம். ஏன்டி அடிச்ச? என்னடி முக்கியமான விஷயம்? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்னடி சாக்கு மேல சாக்கா குடுக்குற? எனக்கே இது ஷாக்கு தான். சரி, நல்ல விஷயம் தானே. வா, அத்தை மாமாட்ட கூப்பிட்டு சொல்லுவோம். இரு, அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. என்னது? எனக்கு பயமா இருக்குடா. நமக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. இன்னும் நீ இம்மெச்சூரா தான் இருக்க. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன்னை சமாளிக்கிறதே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல இன்னொரு குழந்தை வேற வரப்போகுது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க வா, உட்காரு. இங்க பார், நான் உன்னோட வயசுல சின்ன பையன்தான். அதுக்காக எல்லா விஷயத்துலையும் பொறுப்பு இல்லாமல் இருப்பேன்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருப்போம். இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன்னு தெரில, ஆனால் இனிமேல் உன்னையும் நம்ம பாப்பாவையும் பார்த்துக்கிறது தான் என்னோட முக்கியமான பொறுப்பு. இனிமே நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு மெச்சூர்டான பொறுப்பான ஹஸ்பண்டாக நான் இருப்பேன். அதை நீ பார்க்க தான் போற. டேய், நீ இப்பெல்லாம் பேசவே மாட்டியே. நிஜமாவே நீ தான் பேசுறியா? நம்பிக்கை இல்லைனா கிளிப்பார். ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலுமே கிளிர்வேடி? வலியில கத்துற, இப்ப நம்புறேன். சரி, இனிமே எப்படி இருக்க போற? பாப்பா வேற பிறக்க போகுது. முதல்ல ஒரு ரிமோட் கார் வாங்கணும். வா, ரெடியா இரு.